செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 8th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே டெலகிராமில் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்டு ஹாஃப் ஏலி கோட்டேலி ஆனுவல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலகிராமில் தான் பிடிஎஃபாக சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், ரெயின் அப்டேட்ஸ், ஸ்கூல் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பண்ணதான் அந்த வீடியோ ப்ளே ஆகும்பா. நான் என்ன சொன்ன ரெண்டி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு 10 சூஸ் ஷீட். ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவனுக்கும் நீங்கள் வணிகர் கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். Who laid the foundation of Portugal power in India? Which among the following treaty was signed after Battle of Buxar? The India revolt was led by whom? Tiruchirappalli proclamation was issued by dash. World soil is observed on dash. The percentage of fresh water on the earth is dash. People move on from dash to dash mainly in search of better jobs. Who is called first citizen of India? Who does not participate in the appointment of the High Court judge? Which is the black money? ஸோ 10 சூஸிட்டு. ஸோ தெளிவாக புரிஞ்சுதா? எத்தனை புக் பேக் கேட்டுருங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டுருங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபில்லப் பாருங்கப்பா. ஃபில்லப்ஸ் 10 இருக்குது, அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே பாருங்கள். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா, ஸோ அப்படியே பாருங்கப்பா. ஃபில்லப்ஸ் பாருங்கள். எல்லாத்தையும் படித்த டைம் பத்தாது இல்லையா? அப்படியே பாருங்கள். த நேஷனல் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் டேஸ் அடாப்டட் த பாலிசி ஆஃப் டாக்டரேட் ஆஃப் லேப்ஸ் டு எக்ஸ்டெண்ட் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. டேஸ் வாஸ் கால்ட் as லைன் ஆஃப் சிவகங்கை. த சாம்பரன் Agagrain Act was passed in dash. The scientific study of rocks is called dash. ஸோ அப்படியே பாருங்கள். 16, 17, 18, 19, 20 ஃபில்லப் தொடர்ந்து கீழே பார்த்தா உங்களுக்கான ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நிறையா 1 மார்க் இருக்கும், மேப் இருக்கும், நிறையா இருக்கும். ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம். டைம் லைன் இருக்கும். ஸோ fill in the blanks பார்த்துட்டிங்களா? fill in the blanks, true false பார்த்துட்டிங்களா? அடுத்து மேட்ச் இட்டு பாருங்கள். மேட்ச் இட்டு பாருங்கள். அப்படியே ஸோ மேட்ச் இட்டு பார்த்துட்டிங்களா? ஸோ மேட்ச் இருக்கு. அடுத்தபடியே அதிலே 30 மார்க் வந்துருச்சு. ஸோ அடுத்தபடியே உங்களுக்கு 2 மார்க்குப்பா. 2 மார்க்கில் இது 1 மார்க் தான் உங்களுக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோச்சேட்டிவ் ஆன்சர். ஓகேவா, இது சூஸ் இட் மாதிரி தான். 31, 32 கரெக்டாக ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். அண்டு ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். 33, 34, 35 எது ராங் பேரோ அதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி டிக் பண்ணணும் நீங்கள். ஓகேவா, 31, 32 ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 மார்க் தான் அது, சூஸ் இட் மாதிரி. இப்போ 33, 34, 35 அதுவும் அதே மாதிரி தான், சூஸ் இட் மாதிரி தான். எது ராங் பேரோ அதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். அவ்வளோதான். 31, 32 பார்த்துட்டிங்களா? 31, 32 பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 33, 34, 35 ராங் பேர். இதுவும் கண்டுபிடிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேவா, 12 கொடுத்து 12, 14 கொடுத்து உங்களுக்கு 10 எழுத சொல்லுவாங்க. அதில் ஒரு கம்பல்சரி. 49வது கொஸ்டின் கம்பல்சரி. 49வது கொஸ்டின் கம்பல்சரினா ஐ திங்க் 14 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 14, 15 கொடுத்துருப்பாங்க. 14 கொடுத்துருக்காங்கப்பா. 14லேருந்து 10 எழுத சொல்கிறாங்க. அதில் ஒரு கம்பல்சரி. 49வது கொஸ்டின் கம்பல்சரி. வாட் இஸ் த பார்டர் சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதான் உங்களுக்கு கம்பல்சரி. மீதி இருக்கிற 13ல் ஏதோ நீங்கள் 9 எழுதுனா போதுமானது. ஓகேவா, நல்லா தெளிவாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ பாருங்கள். 14 2 மார்க் இருக்குது. அப்படியே பாருங்கள். 2 மார்க் அடுத்தபடியே உங்களுக்கு 5 மார்க் வந்துடும் டேரெக்டாக. அப்படியே 5 மார்க்கும் கீழே இருக்குது. அப்படியே பாருங்கள். மேலே பார்த்து முடிச்சிங்கன்னா அப்படியே பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறது கிடையாது. சும்மா பார்க்குறீங்க. எந்த லெசன் கேட்டுங்க, எந்த எக்ஸசைஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு படிக்க போகிறீங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் 4 பார்ட் இருக்குது. எதுலேருந்து கேட்டிருக்காங்க, எதுலேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, கம்பல்சரி எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள். இப்போ 58வது கொஸ்டின் கம்பல்சரி. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டெபாசிட்ஸ். ஐ திங்க் எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 1 மார்க்லேயே 30 மார்க் வந்துருச்சு. அது இல்லாமல் மேப் ஒரு 8, இது ஒரு 7 மார்க். டோட்டலாக 38, 45 மார்க் 1 மார்க்லேயே வந்துருச்சுப்பா. ஸோ பாருங்கள், 45 மார்க் 1 மார்க். மீதி இருக்கிற 55 மார்க் தான் நீங்கள் படித்து 2 மார்க் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி எழுத போகிறீங்க. அப்புறம் ராங் பேர் அதெல்லாம். ஸோ 5 மார்க் பாருங்கள். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. ரைட் அன் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். வாட் ஆர் த காசஸ் ஃபார் த கிரேட் ரெவால்ட் 1857. கிளாஸிஃபை த எக்ஸ்பிளைன் இன் த சாயில். நீங்கள் 9th 10th போனீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டைம் லைனு, மேப்பு, 1 மார்க் எப்பயும் போல இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 5 மார்க் பார்த்துட்டிங்களா?
டைமர் கம்பல்சரி 58 கொஸ்டின் கம்பல்சரி. அடுத்து பாருங்கள் 9th கிலோமீட்டர் பாருங்கள் உங்களுக்கான மேப்பு. அண்ட் 10th கிலோமீட்டர் பாருங்கள் அதுவும் மேப் தான். மேலே இருக்கிறது இந்தியா மேப்பு, கீழே இருக்கிறது வேர்ல்டு மேப்பு. கல்கட்டா, ஆக்ரா, மீரூட்டு, கேலிக்கட், பாம்பே, மெட்ராஸ், சூரத், கோவா இதை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். இந்தியன் மேப்பில் ஸ்பெல்லிங்கில் அதிலே இருக்குது. நீங்கள் கரெக்டாக மார்க் மட்டும் பண்ணால் போது 8 மார்க்கு. அடுத்து வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா டோக்கியோ, நியூ டெல்லி, லண்டன், பாரிஸ், ஏசியா, லாட்டின் அமெரிக்கா, அப்புறம் மெக்சிகோ சிட்டி. ரொம்ப சிம்பிள் தான், எல்லாமே சிம்பிளான மேப் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் 8, 17 மார்க், 15 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா தெளிவாக பாருங்கள் மேப்பு எடுத்து இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணால் கூட பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸ்லையும். ஸோ தட்ஸ் இட் பா. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்து நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட் கொடுங்க, ரெட் ஹார்ட் கொடுங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கே சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய கௌதம் மீடியா சேனலில். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப், தமிழ் மீடியம் பிடிஎஃப், அடுத்த அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பிடிஎஃப், டிஸ்ட்ரிக்ஸ்க்கு, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி, தேர்ட் மிட்டம், மேனுவல், அண்ட் ரைட் அப்டேட்ஸ், அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸ்க்கான கொஸ்டின் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் தான் வரப்போது. ஸோ அதை மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், லீக் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பேன். நாளைக்கு எழுதுகிற எக்ஸாம்ஸில் நைட்டு வேணால் கொஸ்டின் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்கப்பா. அண்ட் விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.